ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை தாராவி டி ஜங்ஷன் அப்படின்ற இடத்துல மும்பையில் வந்துட்டு கருமாரியம்மன் கோயிலும் சந்தனமாரியம்மனும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். என்ன வேண்டுனாலும் அப்படியே நடக்கும். இது வந்துட்டு எங்கள் பில்டிங்கு கீழேயே அந்த கோயில் இருக்குது. கோயில் வந்து ரோட் சைடில் அப்படியே அமைஞ்சிருக்கும். அது ஃபுல் இது எடுக்க முடியாத அளவுக்கு மெட்ரோ ட்ரெயினில் வந்து கோயில் முன்னாடி தான் அந்த லிஃப்ட்டு அவங்க இது ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்த கொஞ்சம் அடைச்சிருக்காங்க. ரொம்ப அதனால் நெருக்கடி ஆகிட்டு மக்கள் எல்லோரும் கும்பிட்டுட்டு இப்படி போயிட்டாங்க. பூஜை நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. மேலே உயரத்தில் இருந்தாங்க. நான் கீழே நின்று கும்பிட்டுட்டு இருந்தேன். கும்பிட்டுட்டு அப்புறம் சரி கூட்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனால் அதுக்கப்புறமும் கூட்டம் குறையவே இல்லை. உள்ளே போகும்போது பசங்கள்லாம் வந்து கும்பிட்டுறதுக்கு லைனில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெளியே நின்றுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, போகிற வரவங்களையும் கொஞ்சம் எடுப்போம்னு பார்த்தா எல்லாருடைய ஹேர் ஸ்டைல் தான் தெரியுது, ஃபேஸே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு சாமியை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனால் அங்கேயும் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான். வளையல் வாங்கிட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வாங்கிட்டு சாமிக்கு காணிக்கை போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். பக்கத்து பில்டிங்லலாம் சீர்வரிசெல்லாம் கொண்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பல் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டும் நாங்கள் எல்லாருமே செப்ரேட்டாக பைசா கொடுத்து வளையலோ மஞ்சள் கயிறு அப்புறம் குங்கும மஞ்சள் எல்லாமே தனித்தனியாக வாங்கி நேற்றே நைட்டே கொடுத்துட்டோம். கொஞ்சம் அவங்கவுங்க என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்தோம். குரூப் சாரீலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது. போன பிறகு தான் கோயிலுக்கு போன பிறகு தான் தெரியும். குரூப் சாரீலாம் கட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அம்மன் அலங்காரத்தை வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக எடுக்கும்போது அங்கே கொஞ்சம் சலன்னு கூட்டம் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாமி ஆடுறவங்களுக்கெல்லாம் மூச்சு முட்டிட்டு வந்துட்டு அவ்வளோ நெருக்கடியாக இருந்தது. இடம் கொஞ்சம் கம்மி தான். பாம்பேயில் வீடு நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் இடம். கோயிலுக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிருந்துச்சு. இந்த மெட்ரோ ட்ரெயின் பாதியில் சாலுவானதுனால இப்படி ஆயிட்டு. ஸோ அம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆடிப்பெருக்கு அவ்வளோ அமோகமாக நடந்தது. ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, எல்லா மக்களுமே எல்லாமே பெற்று நலமோடு வாழ என் வாழ்த்துக்கள். சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க, தரிசனம் எல்லாம் பண்ணிக்கோங்க. நல்லா நடக்கும் இது அந்த சாமியை கும்பிட்டா. கருமாரியம்மனும் சந்தனமாரியம்மனும் அவ்வளோ அருமையாக உட்காந்துருப்பாங்க எங்கள் பில்டிங் கீழேயே. நாங்கள் டியூஸ்டே ஃப்ரைடேலாம் போய் எவ்ரி வீக் கும்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது. நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ.